பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். கர்த்தரை துதித்து பாடுவது கடமைக்கானது அல்ல, அது களிகூர்தலுக்கானது. அது ஆண்டவருக்கானது மாத்திரமல்ல, நமக்கும் அது உகந்தது. ஆகவேதான் தாவீது கர்த்தரை துதித்து பாடுவது நல்லது என குறிப்பிட்டு கூறுகிறான். இந்த பூமியிலே நாம் வாழ்கின்ற நாட்களை காட்டிலும் பல யுகா ஆண்டுகள் பரலோகத்தில் தான் வாழ இருக்கின்றோம். அங்கே நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று சிந்தித்து பார்த்தாலே கர்த்தரை துதிப்பதை அன்றி வேறொன்றும் அங்கு இல்லை என்பது புலப்படும். ஆகவே அதற்கு தகுதி உண்டாக்கும் வண்ணமாய் இங்கே இப்பூவுலகிலே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போமெனில் பரலோகத்தை இந்த பூமியிலே நாம் அனுபவிக்க ஏது உண்டாகும். நம் கவலைகள் தீரும், கண்ணீர் மாறும். களிகூறுதலினாலே நம் வாழ்வு ஆனந்த களிப்புடன் பாடும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே எதற்காக இந்த சந்தோஷமும் களிகூறுதலும் என்று பார்த்தால் அது தேவனுக்கு முன்பாக நமது ஆயத்தத்தை குறிப்பிடுவதாக இருக்கிறது. ஆம், சபையாகிய மணவாட்டி மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு நேராக தன்னை ஆயத்தப்படுத்தின அடையாளம்தான் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்துவதாகும். ஆகவே இன்றைக்கும் அவரது ஆலயத்திற்குள் கடந்து சென்று நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பதினால் மணவாளனுக்கு ஏதுவாக நமது பரிசுத்த அலங்காரத்தை வெளிப்படுத்துகிறோம். நம் வாழ்நாட்களையும் களிகூறுதலினாலே நிறைந்திருக்க செய்கிறோம். God bless you abundantly.